ஆதியாகமம் 12 அதில் 2 பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, அதில் அவ்வளோதானே, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, அப்படி தானே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதியாகமம் 22க்கு வந்தீங்கன்னா இப்போ பாருங்க, இங்கே தான் இப்போ சொன்ன இந்த வாக்கு தத்தம் இருக்குது. 17 பாருங்க, அதுக்கு இதுக்கும் அதையும் பாருங்க இதையும் பாருங்க. அதில் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இங்க பாருங்க 17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். ஏன் ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா சொல்றாருன்னா அதுக்கு காரணம் மேல எழுதியிருக்கு. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால். இந்த ஈசாக்கு அவர் கொடுத்தது எதுக்கு சமமா இருக்கு தெரியுமா? ஒரு விதைக்கு சமமா இருக்கு. இன்னைக்கு நான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில விதையை மேன்மைப்படுத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. சோ நாம் அவ பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வதிக்கவே அங்கேயே அப்படி சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர். அங்கேயும் வாக்கு தத்தம் தான் கொடுக்கிறாரு, இங்கேயும் வாக்கு தத்தம் தான் கொடுக்கிறாரு. ஆனா அங்க வாக்கு தத்தத்துடைய அந்த வார்த்தைக்கும் இங்க உள்ள வாக்கு தத்தத்தின் வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால அவர் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நீங்களும் நானும் தேவனை இம்ப்ரெஸ் பண்றவங்களா இருக்கணும். அவரை மகிழ பண்ண முடியுமா? அவரை சந்தோஷப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். எதனால தெரியுங்களா? உங்களுடைய விதையினால். விதைன்னு உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது? எதை விதைக்கலாம்? பணம், வேற நேரம், உங்களுடைய உழைப்பு. ஸோ இது எல்லாமே விதையாக தான் இருக்கு. வெறும் பணம் மட்டும் கிடையாது, இன்னும் நம்முடைய அன்பை விதைக்கலாம். ஸோ பணமும் ஒரு மெயினான காரியமாக இருக்கு. அப்போ ஒரு ஈசாக்கை, அதுவும் பாருங்களேன் எப்படி எழுதியிருக்கு, உன் ஏக சுதனும் ஏக புத்திரனும். அதை எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன். 16 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து. சிலதை நம்ம பார்க்காம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். கையை தட்டுங்க. இந்த விதைங்கிறது என்ன தெரியுமா? பார்த்து செய்யறது கிடையாது, பார்க்காம செய்யறது, யோசிக்காம செய்யறது. கையை தட்டி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் விதைப்பது. அந்த விதைக்கு அப்புறமா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே மாறுது, அதுல ஆட் ஆகுது. உன்னை ஆசீர்வதித்துன்னு சொன்ன தேவன் இப்ப சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. வித்தியாசம் ஆயிட்டா? அதை ரொம்ப ஆணித்தரமா என்ன பண்றாரு? சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய வாக்கு தத்தங்களை மிகவும் ஆழமாய் உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே, அதுக்கப்புறமா பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கையை தட்டுங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும். நான் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை நல்லா எடுத்திருப்பீங்கன்னு நினைத்தல. ஏன்னா நான் வேகமாக அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த வார்த்தைகள் பேசி அப்படி போய்கிட்டே இருந்தேன். அந்த வார்த்தையை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கான நன்மை எங்கே இருக்கு, எனக்கான ஆசீர்வாதம் எங்கே இருக்கு, அப்படி தேடுகிற இடத்துல ஆண்டவர் நம்மை வைக்கல. உங்களுக்கான நன்மையும் உங்களுக்கான ஆசீர்வாதமும் எங்கே தான் இருக்கு? உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல எந்த நபர்கிட்ட அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். யாரோ தான் உங்களை எதிர்பார்த்திருக்கணும். இப்போ இந்த வசனம் அப்படிதானே சொல்லுது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். ஸோ நம்ம பிள்ளைங்க மூலமா இந்த பூமியை
ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த பூமிக்கு அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமா அவங்க இருப்பாங்க. ஒருவேளை நம்ம காலகட்டங்கள் பாதி நேரம் இல்லைன்னா கொஞ்ச காலம் இப்படி முடிஞ்சிருக்கலாம். எப்படி முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னா, யாராவது ஒரு அதிகாரி, இந்த அதிகாரியுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சிராதா அப்படின்னு யாரோ ஒரு அதிகாரியிடம் தயவை எதிர்பார்த்து நிற்கிற இடத்துல இருந்திருப்போம். ஆனால் இதுக்கு அடுத்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, ஒரு அதிகாரிகிட்ட தயவை எதிர்பார்க்கிற இடத்துல கிடையாது. ஒரு அதிகாரியாக இருந்து தயவை உண்டு பண்ணுற இடத்துக்கு தேவன் தமது சபையை கொண்டு வருகிறார். எல்லாம் நம்ம பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகமாய் ஊற்றப்படுகிறது. நல்லா கையை தட்டி விசேஷமா பிள்ளைங்க அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நாங்கள் ஒரு அதிகாரியிடமிருந்து தயவு உண்டாகுமா என்று எதிர்பார்க்கிற இடத்தில் கிடையாது. ஒரு அதிகாரியாய் உட்கார்ந்து தயவை உண்டு பண்ணுகிற இடத்துல தேவன் எங்களை வைத்திருக்கிறார். சொல்லும் போதே ஒரு ராஜரீக அபிஷேகம் பிள்ளைங்க மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதுல எப்படி எழுதியிருக்காங்க 17ல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கையை தட்டுங்க. உன் சந்ததியார் பகைவரின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சில வார்த்தைகள் சொல்லும் போது பாருங்களேன், நம்ம எங்கேயா வீடுகளில் பேசியிருப்போம், இல்லைன்னா யாராவது நம்மள்ட்ட ஏதாவது பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக நம்ம அப்படி பேசிகிட்டே இருக்கும், அதுக்கான ஆன்சர் இங்கே வந்துகிட்டு இருக்கும் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ நான் நம்புகிறேன், உள்ள இருக்கிறவர்களுக்காகவும் இன்னும் உள்ள வராதவர்களுக்காகவும் ஆண்டவர் பேசி கொண்டு, சிலர் தூரமாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்காகவும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் அவங்க மேலே நான் பர்டிகுலராக சொல்கிறேன், உன் சந்ததியார் உன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். கையை தட்டி ஓ ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஓ சொத்துக்கள் திரும்புகிறது. ரீபாரா சாலா தூரா காபா. வெளியேற வேண்டிய காரியங்கள் வெளியேறுகிறது. உள்ள வர வேண்டிய காரியங்கள் உள்ளே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. அப்ப ஆபிரகாம் சாதாரணமாக அப்படி இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே கொடுக்கிறாரு. ஆனால் அவர் சில கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது அதை உறுதிப்படுத்தி சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. நான் இப்போ உள்ள இருக்கவங்க மேல நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சத்தத்தை இப்படி கேட்டிருப்பீங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி சாதாரணமா கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க உள்ள வந்திருக்கீங்க, ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க. உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் 2 நேரம் சொல்றார். ஏகாரத்துல சொல்றாரு. கையை தட்டி ஓ ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் அப்படியே இருக்காது, அது நிறைவேறும். அதற்கான ஏற்ற காலத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏற்ற இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. Bless you God. Hallelujah. So நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, Bless you God, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே அவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் நான் மறுபடி சொல்ல விரும்புகிறேன், உங்களை பார்த்து யாரோ ஆச்சரியப்படுறது கிடையாது, உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நானா இப்படி இருக்கிறேன், என் குடும்பமா இப்படி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று, அவருடைய வாக்கு தத்தம். பிரைஸ் காட். இன்னைக்கு சில நேரம் கிறிஸ்தவ உலகம் எதிலே நின்றுச்சு அப்படின்னா, எகிப்துக்குள்ள இருந்து ஜனங்களை வெளியில என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. இன்னும் அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, மறுபடியும் எகிப்துக்கு விட்டுறக்கூடாதுன்னு பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடை வைத்து பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு இப்படி தடை வச்சிருப்பாங்க. ஆனால் நான் சொல்லட்டேன், அது தேவைதான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையும் பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ அதற்கான வார்த்தைகள், அதற்கான உணர்த்துதல், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். பின்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆனால் அது மட்டும் கிடையாது, நீ
இருக்கிற இடத்துல இருந்துடக்கூடாது. நீங்கள் கானானுக்குள் வரணும். அந்த நலமும் விசாலமான தேசத்தின் காரியங்களை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ உங்களை மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கு? அடுத்து ஒரு ஏணியை வைத்து, நான் ஒன்று சொல்லட்டா, மதம் என்கிற அந்த கிறிஸ்தவ உலகம் ஜனங்களை ஆணி அடிச்சு வச்சிருக்கு. ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தேவன் ஏணியை வைக்கிறாரு. நீங்க எப்ப அங்க உள்ள வந்தீங்களோ ஆணிகள் பிடுங்கப்பட்டு ஏணிகள் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்பவுமே இந்த பாவ மன்னிப்பை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் தேவை. பாவ மன்னிப்பு நிச்சயமும் நமக்கு வேணும். ஸோ அதோடு கூட மட்டுமல்ல, நமக்கெல்லாம் பதவி ஏற்பு இருக்கு. இங்க வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் மேல நான் பேசுகிறேன். நீங்கள் வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் அனுபவிக்கிறவர்கள் கிடையாது. தேவன் உங்களுக்கு ஒரு பதவி ஏற்பையும் அவர் வைத்திருக்கிறார். நல்லா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக அதை நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய கற்பனைகளில் அதை ஓட விடுங்க. உங்களுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த வார்த்தைகள் உங்களை அப்படியே மேலே கொண்டு வரும். ஒரே ஒரு பாடல் வரி அப்படியே சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் உட்கார போறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே சொல்லாமா? வாக்குத்தத்தம் என் மேல. சொல்லுங்க எல்லாரும். வாக்குத்தத்தம் என் மேல. அப்படின்னா ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்குத்தத்தம் உங்க மேல இருந்தா ஒரு நாளும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கீழே. நல்லா உற்சாகமா அதை சொல்லி அப்படியே பாட போறோம். வாக்குத்தத்தம் என் மேல, ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்குத்தத்தம் என் மேல, ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. உடனிக்கும் கூட்டம் எல்லாம் நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு நிமிஷம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமா நிறைவேறும். ஒரு நாளும் வாக்குத்தத்தம் உங்களை விடாது. நீங்க வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. பிரைஸ் காட். ஸோ வாக்குத்தத்தங்களை எல்லாம் கேட்டு 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 அதை வாங்கி வச்சுக்கிடுங்க. அப்பப்போ அதை நினைவு கூர்ந்து நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே. ஏன்னா விதையை மட்டும் போட்டால் போதாது, அதுக்கு என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும். பிரைஸ் காட். ஸோ நீர் பாய்ச்ச அதெல்லாம் நிறைவே. அப்படியே ஒரு சொல்லாமா? வாக்குத்தத்தம் என் மேலே. கொஞ்சம் ஆக்ஷனோட. வாக்குத்தத்தம் என் மேலே. எல்லாரும் கை வரணும். வாக்குத்தத்தம் என் மேலே. ஒரு நிமிஷம். எல்லாரும் கையும் மேலே வரணும். இருக்குது ஒரு 40 பேர். நல்லா பாடும். வாக்குத்தத்தம் என் மேலே, வாக்குத்தத்தம் என் மேலே, வாக்குத்தத்தம் என் மேலே. இந்த எதையாவது தண்ணி இந்த சாப்பிடும்போது ஏதாவது துரத்தல் வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? தலையில் இப்படி தட்டுவீங்களா? ஏன் தட்டுறீங்க? இங்க ஏதோ லாக் ஆயிட்டு அடைச்சிட்டு அதை என்ன பண்ணணும்? கீழே. சில நேரம் வாக்குத்தத்தமே தொண்டையில நின்றுக்கிட்டு கஷ்டப்படுத்தும். இவன் நீங்க தட்டுற தட்டுல வாக்குத்தத்தம் உள்ள இறங்கிடணும். என்ன கக்கிரக்கூடாது, உள்ள கக்கிரக்கூடாது, இறக்கிறணும். இறக்கலாமா? வாக்குத்தத்தம் என் மேல, ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்குத்தத்தம் என் மேல, ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும். கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல.
இல்ல. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா இருந்தாங்க மொத்தமும். இந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ, அத வச்சு தூக்கினாரு வேலை. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறதே அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ, அத வச்சு தூக்கினாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பாடும்போது பக்கத்துல. அந்த அல்லேலூயா. அனுபவம். அவர் Yes. வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா நல்லா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? Yes, பாடும்போதே எரிய வந்த எரிகிற கூட்டம் சூளை எல்லாம் எரிஞ்சு போச்சு. அவித்து போடப்படுவதாக வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகுந்தீல என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு ஒரு ஆட்டத்தை போட்டு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. இது எப்படி எல்லாருக்குமே அடாப்ட் ஆகுதா? அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் 2 ஸ்டாண்ட்ஸ் ஆகும். எல்லாருக்கும் அடாப்ட் ஆகுதா? கண்டிப்பா ஆகும். ஆகணும்ல. எல்லா வாக்கு தத்தத்தை வைத்து அப்படியே மேல இருந்து மறுபடியும் வருமா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாடிட்டு உட்காரலாம். கொஞ்சம் ஆடுறதுக்கு முயற்சி எடுங்கண்ணே. ஆமா, யாரும் நம்ம ரொம்ப பயிற்சி எடுக்கல. கொஞ்சம் முயற்சி எடுங்க, கொஞ்சம் ஆட்டம் வந்துடும். ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். இப்ப இந்த ஆரம்ப சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? கொடுத்தாலும் கொடுத்தாரு சொப்பனத்தை, கடைசியில் எங்க கிடக்கும்? குழிக்குள்ள. ஆஹா, இதுக்காயா சொப்பனத்தை அப்படின்னு அந்த ஆரம்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துடும். குழிக்குள்ள கிடந்தப்போ சொப்பனத்தை நினைச்சு எப்படி இருக்கும்? ஆஹா, ஒன்று அவர் சொப்பனத்தை கொடுத்தது தப்பு, 2வது இதை மற்றவங்கள்ட்ட சொன்னது அதை விட பெரிய. ஆஹா, நம்ம வாழ்க்கையில் எத்தனை தப்பு நடந்திருக்கு? 2 தப்பு. எல்லாம் இப்படி சொல்லுவோன்னா கொஞ்சம் எதுகை மாநில சொல்ல, அது அப்படி சொன்னால் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் 2 ஆப்பு என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. ஒன்று, அவர் சொப்பனத்தை கொடுத்து ஒரு ஆப்பு வச்சாரு. சரி, அவர் தான் ஒரு ஆப்பு வச்சாருன்னா அதை நான் வெளியில் சொல்லி நானே சொந்த செலவில் என்ன பண்ணிக்கிட்டேன்? நானும் ஒரு ஆப்பு வச்சுட்டேன். இன்னைக்கு எங்கே கிடக்கிறேன்? குழிக்குள்ள. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த குழிதான் யோசேப்புக்கு வழி. ஆரம்பம் அப்படிதான். ஓகே, இப்போ இப்படி யோசித்திருப்பார்ல,
2 ஆப்புயா. அவர் ஒன்று வச்சாரு, அவர் கூட சேர்ந்து நானே எனக்கு ஒன்று என்ன பண்ணிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். உண்மையிலே சொல்லட்டா, அது ஆப்பு கிடையாது, இருக்கிறதுலே சூப்பரான ஆப்பு. பிரைஸ் காட். இப்போ அவர் ஓகே இங்கே குளிக்கல கிடக்கும்போது ஆப்பு. பார்வோனுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? அப்போ யோசி, ஆஹா அது ஆப் இல்லை, அது பெரிய ஆப். நல்லா உணர்ந்து சொல்லாமா? யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்கினாரு மேல. கீழே எரிஞ்சா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜா, சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்கினாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறதே அப்பாவோட வேலை. எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்கினாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜா, சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜா, சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. God. இந்த பக்கம் பார்க்குறேன். பரத்தும் இனியாவும் நல்லா பாடி, நல்லா அந்த பாட்டோட இணைஞ்சு டான்ஸ் ஆடி பாடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற சபையார் அனைவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இனியாவை போல, பரத்தை போல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் வெயிட்டாக அவர் கொண்டு போய் வருவார். நம்முடைய வேலை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது. பிரைஸ் காட். கொஞ்சம் உங்கள் சரீரத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்புறம் அவர் ஆளுகை பண்ணுவார். இதையும் பாடிடுமா? கொஞ்சம் நேரம் அப்படி பாடிட்டு அப்படி போகலாம். எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகுந்தியில என்ன எரிஞ்சோம், முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட வச்சு. வேகும் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. இதெல்லாம் அனுபவம். தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜா, சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜா, சிங்கம் ஒண்ணு பக்கத்துல,
பக்கத்துல அல்லேலூயா சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா கையை தட்டி பிரைஸ் காட். ஆரம்பிக்கும் போது தான் நான் இப்படி ஃபீல் பண்ணேன். ஒரு யூத ராஜ சிங்கம் எத்தனை ஒன்று. ஆனால் பாட பார்த்தா ஏகப்பட்ட சிங்கம் இருக்கு. இப்போ உங்களெல்லாம் சிங்கங்களாய் பார்க்குறேன். பிரைஸ் காட். பழைய ஏற்பாட்டில் யூத ராஜ சிங்கம் பக்கத்தில், புதிய ஏற்பாட்டில் யூத ராஜ சிங்கம் பக்கத்தில் கிடையாது, உள்ளுக்குள்ள உள்ள வந்துட்டாரு. பிரைஸ் காட். மரியாள் 9 மாதம் தான் அந்த சிங்கத்தை சுமந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த சிங்கத்தை வாழ்நாள் முழுக்க சுமக்கிறோம். அவர் உள்ள இருந்து, ஏன்னா வசனம் இப்படிதான் சொல்லுது, ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்க இருக்கான்? உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ இந்த பாட்டை அப்படியே பாட நான் ஃபீல் பண்றேன் சில விடுதலைகளை, நான் ஃபீல் பண்றேன் சில உயர்வுகளை. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை இப்போ நம்ம பாடிக்கொண்டிருக்கும் போது நம்ம மேல ஊற்றுகிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கும் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அவங்க அந்த அக்கினி சூளைக்குள்ள அவங்க வேகாம இருந்தாங்க. அங்கே வெளியில் இருந்தாங்களா, அவங்கள அக்கினி சூளை என்ன பண்ணிட்டு, இதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிடுங்கன்னு. இது ராஜ்யத்துக்கான ஒரு முக்கியமான ரெவலேஷன். அதாவது கீழே அந்த எரிகிற சூளை என்ன ஆச்சு, எரிகிற சூளை என்ன ஆச்சு. இப்போ இவங்களுடைய முடி கூட கருகலை, சந்தோஷம் தானே. இப்படி சொல்லிடலாம்னா எதுகை மோனைக்காக சொல்கிறேன், அந்த தப்பாக எடுத்துடாதீங்க. என்னுடைய மயிர் கூட என்ன செய்யலை, கருகலை. ஆனால் அங்கே பகைவருடைய உயிர் என்ன செஞ்சிட்டு. அதனால் இப்போ இது ஓகே தான், அன்னைக்கு ஓகே. ஆனால் எனக்கு இன்னைக்கு இது நமக்கு ஓகே கிடையாது. அவங்க உயிர் என்ன பண்ணக்கூடாது போக. இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடி பாட போகிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்லா இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதில் பாருங்களேன். அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதை தான் இன்னைக்கு ஒரு தரிசனமாக நாம் எடுத்து அப்படி பாட போகிறோம். எபிரேயர் 11 அதில் 33 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். கையை தட்டுங்க. விசுவாசத்துடைய ரிசல்ட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஒரே வார்த்தை, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கையை தட்டுங்க. நீங்கள் ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். ஒரு ஜெயத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்முடைய கேலண்டரில் ஒரு டயலாக் போட்டிருக்கோம், ஒரு தீர்க்க தரிசனமா வார்த்தை. யாராவது சொல்லலாமா? கேலண்டரில் என்ன போட்டிருக்கோம்? சென்டரில் இதில் என்ன எழுதியிருக்கு? தீர்க்க தரிசனம் 2026 என்ன எழுதியிருக்கோம்? எப்பொழுதும் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், எல்லா இடங்களிலேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவீர்கள். பிரைஸ் காட். இதை ரொம்ப ஆசையாக பெரிய எதிர்பார்ப்போட பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ இதை அப்பப்போ என்ன பண்ணுங்கள், பாருங்கள், அறிக்கை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாஸ்தம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீதியை நடப்பித்தார்களாம். கையை தட்டுங்க. நம்முடைய சபை தேவனுடைய நீதியை அது நடப்பிக்கிற சபையாய், ஹல்லேலூயா, ராஜ்யங்களை ஜெயிக்கிறவர்களாய், அப்புறம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அதுக்கப்புறம் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைய பெற்றிருக்கீங்களா அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா?
ஏதோ நீங்க வந்தீங்க, நான் ஆசைப்பட்டு உங்க மேல வாக்குத்தத்தத்தை கொடுக்கலங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வாக்குத்தத்தங்களை உங்களை பெற செஞ்சிருக்கு. கையை தட்டுங்க. இங்க இருந்த விருப்பம் அல்ல, அங்க இருந்த விசுவாசம். நான் இதுவரைக்கும் நினைச்சேன் நான் தான் விரும்பி உங்க மேல, இல்லைன்னா தேவன் விரும்பி உங்க மேல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னு பார்த்தா இந்த வசனத்தின்படி உங்களுடைய விசுவாசம் வாக்குத்தத்தங்களை ஈர்த்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். கையை தட்டுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? விசுவாசத்தினால சிங்கங்களுடைய வாயவே என்ன பண்ணாங்களா? நீங்க விசுவாசம் உள்ளவங்களா? சிங்கங்களுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடும். சிங்கங்களுடைய வாயெல்லாம் உடைச்சிருவாங்க. புதிய ஏற்பாடு சிங்கங்களின் வாயை உடைப்பதல்ல, சிங்கங்களின் வாயை அடைப்பது. அதெல்லாம் நல்லா எடுத்துங்க. எல்லாம் நமக்கு ராஜ்யத்துக்கான மிகப்பெரிய சிந்தனைகள். எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. பழைய ஏற்பாடு சிங்கங்களின் வாயை உடைப்பது. அடுத்து அப்படி நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு நேரம். பழைய ஏற்பாடு உடைப்பது. ஓகே, இதெல்லாம் நல்லா எடுத்துக்கிறீங்களா? அந்த வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். அதுக்காக அது கடிக்கும், இல்லை என்னத்தையாவது பேசும். அதுக்காக நம்ம அதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்காக இது இனிமேல் இங்கே இருக்கே விட அதை கொல்லவும் முடியாது. அப்போ அதை வாயை என்ன பண்ணுவோம்? அடைக்கும். உங்களுடைய விசுவாசம் சிங்கங்களின் வாய்களை அடைத்து போடும். அதுக்கப்புறமா அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். கையை தட்டுங்க. இந்த வசனத்துக்கு தான் வந்தேன். விசுவாசத்தினால அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். இன்னைக்கு ஏதோ நம்ம முடி கருகாம போயிட்டு நம்ம மயிர் அக்கினினால கருகல, என் உயிர் போனா என்ன அப்படி கிடையாது. அன்னைக்கு அது ஓகே, அன்னைக்கு இருந்த அந்த காலத்துக்கு அதுதான் தேவனுடைய மகிமை. ஆனா இன்றைக்கு நம்முடைய மயிரும் கருகக்கூடாது, யாருடைய உயிரும் போகக்கூடாது. கையை தட்டி. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் அக்கினிக்கு தப்பிக்கிறேன், சந்தோஷம். ஆனா நான் தப்பிச்சேன், என்னை தூக்கி போட வந்தவங்க எரிஞ்சிட்டாங்க, அது நமக்கு திருப்தி. அதுல நம்ம திருப்திப்பட, நான் தப்பித்ததில் சந்தோஷப்படலாம், ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டதில் நம்ம திருப்திப்பட முடியாது. நம்முடைய எய்ம் என்ன தெரியுங்களா? அக்கினியவே அவிச்சி போடுறது. இன்னைக்கு அந்த யூத ராஜசிங்கம் பக்கத்துல கிடையாது, நமக்கு உள்ளேயே வந்திருக்கிறார். அக்கினிகள் அவிக்கப்படுகிறது. நல்லா நல்லா கையை தட்டி. உங்களுக்கு விரோதமா எந்த அக்கினி வந்தாலும் அது உங்களையும் பாதிப்படைய செய்ய முடியாது. உங்களை யார் அப்படி செய்யணும்னு நினைச்சாங்களோ அவர்களையும் பாதிக்காது. கையை தட்டி ஒரு அபிஷேகமாய், ஓ ஹalleluya, நான் விசுவாசத்தினாலே அக்கினியை அவித்து போடுவேன். எனக்குள் இருக்கிற விசுவாசம் என்னை மட்டும் தப்புவிக்காது, எனக்கு எதிர்த்து வந்தவங்களையும் அது தப்புவிக்கும். கையை தட்டி கையை தட்டி. பிரைஸ் காட். இன்னொன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழம் வைப்பாங்க தெரியுமா? வேற என்னெல்லாம் வைப்பாங்க? ஒருத்தர் வம்பா போகணும்ட்டு பூசணிக்காய் வைப்பாங்க, முட்டை, மெயின் முட்டை, இதெல்லாம் என்ன அட பாய்களா ஜூஸ் போட்டு குடிக்கிறதையும் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதையும் இப்படி வம்பா ஆக்குறதுக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ சிலர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. சிலருக்கு அதை பற்றின அறிவு இல்லைன்னா அது அவங்கள போய் என்ன பண்ணுது? பாதிக்குது. நடக்குது தானே, வைக்காங்க, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, அது வந்து அந்த அபிஷேகம் இல்லாதவங்களை அது என்ன பண்ணிடும்? பாதிச்சிடும். ஆனால் நாங்கள் அபிஷேகம் உள்ளவர்கள், அது எங்களை என்ன பண்ணாது? பாதிக்காது.
அது அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் வச்சாங்களோ அது அவங்கள போய் என்ன பண்ணிருமா. அப்ப அந்த எலுமிச்சம்பழம் வீரியத்தோட வருது, ஒரு விஷத்தோடு வருது, ஒரு தீமையோடு வருது, ஒரு சாபத்தோட வருது, ஒரு கேட்டோடு வருது. இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க அபிஷேகத்தினால அதை தடை பண்ணிருந்தாங்க. அது கடைசி ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் அது, ஏன்னா அதுக்கு அது வச்சுருக்காங்க, அது ஒன்றை செஞ்சால் தானே அது திருப்தி அடையும். அது ஒன்று இவங்களை பாதிக்க முடியலன்னு நேராக வச்சவங்களை போய் என்ன பண்ணிருமா. ஆனால் இதில் சந்தோஷப்படுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இதில் சந்தோஷப்படுற கூட்டமா? நம்ம எதில் சந்தோஷப்படுற கூட்டம் தெரியுமா? எலுமிச்சம்பழமே பீஸ் பீஸாக போகணும். எலுமிச்சம்பழம் அங்கே தரையில் ஜூஸா, யார் தலையிலையும் போய் என்ன பண்ணக்கூட வேலை, அது தரையில் விழுந்து அது கெட்டு போகணும். கையை தட்டி, அது என்னிலும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது, அது எவரிலும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு யூத ராட்ச சிங்கம் நமக்கு உள்ள இருந்தா இது இப்படிதான் நடக்கும். அக்கினிகள் அவித்து போடப்படுகிறது, சிங்கத்தின் வாய்கள் அடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லலாமா? யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, சிங்கத்தின் வாய்கள் அடைக்கப்படுகிறது, அவர் வரலாற்றில் அவிக்கப்படுகிறது, எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் கிருபை முடியாது, எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. நீங்கள் ராஜ்யங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உங்களை பெருகவே அவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துகிறார். ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்லை, ஹல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணே என் பக்கத்துல, ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தின் அபிஷேகம் சரித்திரத்தில் இந்த ஆண்டில் முடியாது, இதுவரை பார்க்காத ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓ ராபா சாலா தூரா பாபா பாபா பாபா. நீங்கள் நீதியை நடப்பிப்பீர்கள். உங்க மூலமா, நம்ம சபை மூலமா நீதி நடப்பிக்கப்படும். ஓ ராபா சாலா தூரா பாபா பாபா. அக்கினிகள் அவித்து போடப்படுகிறது, சிங்கத்தின் வாய்கள் அடைக்கப்படுகிறது. ஓ ராபா சாலா தூரா பாபா. உங்களை குறித்த பயம் ஜனங்களுக்குள்ளே உண்டாகிறது. ராபா பாபா 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 பாபா. ரிபாலா தூரா பாபா பாபா. நல்லா விட்டு கொடுத்து ரிகோரோ சிங்கே. ஓ ராபா பாபா பாபா. சங்கிலிகள் உடைத்தெறியப்படுகிறது. ராபா தூரா
அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் கிடையாதுன்னா என் சரித்திரத்திலையும் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற யூதா கோத்திரத்து சிங்கத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவர் தாவீதின் வேறுமானவர். ஓ ஹalleluya. இன்றைக்கு உங்க மேல நான் ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், நீங்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள செய்ததோ அதே மாதிரி உங்களுடைய விசுவாசம் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறது. நாம் நீதியை நடப்பிப்போம். இதுவரைக்கும் நாம் நீதியில் நடக்கிறவர்களாக இருந்தோம். இனிமே நீதியை நாம் நடப்பிக்கிறவர்களாய் இருப்போம். இதுவரை நாம் நீதியின் பாதையில் நடந்தோம். இனி அநேகரை நாம் நீதியின் பாதையில் நடத்துவோம். தேங்க்யூ லார்ட். அந்த ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல நீங்கள் இருப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நாம் அர்ப்பணித்து அப்படியே நிறைவு செய்ய போகிற நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு பிரசன்னம், நல்ல ஒரு மகிமை, நல்ல வார்த்தைகள் அதெல்லாம் அப்படியே உள் வாங்குங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே உள்ளே எடுத்துக்கிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நாம் முழங்கால் படியிடலாம். தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நாம் அர்ப்பணித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya. நல்லபடியாக அந்த அபிஷேகம் அப்படியே நம்மில் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்கள் அல்ல, இந்த பூலோகத்தில் பிரகாசிக்கிறவர்கள். ஓ ராபா சாகலா தேரே பேலே மேனே தூரி காபாபா. ஓ ஹalleluya, ஹalleluya. அப்படியே அப்படியே நிரப்பப்பட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த பிரசன்னம் அப்படியே பனி போல உங்கள் மேலே அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே பனி போல இறங்குகிறது, பனி போல இறங்குகிறது. ஹோபாரா சாகா தயாரா லீ காரா பாசாலா தூரா காபா. நல்ல ஆவியின் உணர்வோடு கூட அமர்ந்திருக்கலாம். அப்படியே முழங்கால் படிட்டு இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்படியே அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு ஜாய் அப்படியே நம்மை நிரப்பட்டும். நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படியே நம்மை நிரப்பட்டும். ராசா காத்தா ராலா பாரா தேரே லேமேனே. நீங்களும் நானும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஓ ஹalleluya. நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். அப்படியே ஆண்டவரை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே நாம் நிறைவு செய்ய போகிறோம். நல்லா என்னோடு கூட சேர்ந்து உணர்வு பூர்வமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக்கிக் கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. எல்லாரும் சேர்ந்து என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. உண்மையாக
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்படியே அந்த அடி வயிற்றிலிருந்து அப்படியே பாடி அதை உண்மையா சொல்லுங்க. அந்த உண்மை நான் சொந்தமா கொண்டிருக்கிறது என்னுடைய பாக்கியம், என்னுடைய மேன்மையானவரே. இதை Thank you, Lord. பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின உணர்ந்து வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. Thank you, Lord. நீர் கொடுக்கிற அபிஷேகத்துக்காக, நீர் விளங்க பண்ணுகிற மகிமைக்காக, நீர் விளங்க பண்ணுகிற உம்முடைய விடுதலைக்காக, நீர் விளங்க பண்ணுகிற தெளிவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.